இங்கே பாருங்கள், என் கையில் ஒரு பழம் இருக்குது பாருங்கள். இந்த பழத்தை தான் இன்றைக்கி சேகரிக்க வந்திருக்கோம். ஸோ இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம். பழத்தோடைய சீடு வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ பழமே பார்த்திங்கன்னா ஒரு மூக்கு கடலை சைஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டு, நாவப்பழ டேஸ்ட் இருக்கும். ஸோ இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து யூகீனியா ராக்ஸ்பர்கின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் காட்டு கொஞ்சன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செடி தான் இது. அதே மாதிரி பழங்கள் நல்ல சுவையாக இருக்கும். நிறைய பறவைங்க இருந்தது இங்கே வரும்போது. இப்போ சீசனல் முடிகிற கண்டிஷனு கம்மியாக தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது. ஸோ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பகுதியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி மணல் சார்ந்த பகுதி தான். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக மணல் தான். ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் மணலில் வளர்ந்துருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான மரம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்குது. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் மனிதர்களும் சாப்பிட்லாம். எண்ணற்ற வகையான பறவைகள், விலங்குகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இதை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேவையில்லாத நம்ம வெளிநாட்டு தாவரங்கள் மீதும் வெளிநாட்டு பழங்கள் மீதும் ஆசைப்படுறத விட ஸோ இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சூழலுக்கு இந்த பழங்கள் தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ இந்த சீடை வந்து சேகரிக்கிறேன். ஸோ இந்த கன்றுகள் உருவாக்கிட்டு இந்த கன்றுகளை வந்து உயிர் மூச்சு காட்டு மரப்பணமாக இந்த கன்றுகளை நம்ம உருவாக்கிட்டு வீடியோ போடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த செடிகளை வாங்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேருங்க. அங்கங்கே செடிகளை வந்து நடுங்க, வளங்க. நீங்கள் அதில் பயன்பெற்றுருக்குங்க. உங்கள் மூலிமா நிறையா பல்லுயிர் பெருக்கத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்.